10th chemistry lesson number 10 types of chemical reaction lesson ல இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ionic product of water. Okay, so இந்த கான்செப்ட நம்ம டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ionic product of water அவங்க ஒரு சிம்பிளால ரெப்ரசன்ட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா KW. இப்போ எப்படி வாட்டர் அப்படின்ற வார்த்தையை நம்ம H2O ன்னு ரெப்ரசன்ட் பண்றோமோ அந்த மாதிரி ionic product of water அப்படின்றத KW அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்றேன். ஏன் நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம தயாரிச்சு போடுவோம். சோ ஃபார்முலாவை நம்ம போடும்போது இந்த மாதிரி முழு வேர்டிங்ஸா நம்ம எழுத மாட்டோம். வேர்டிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு லெட்டரை கொடுத்து அதோட சிம்பிளா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றத K அதுக்கு கீழே W அப்படினிட்டு நான் ரெப்ரசன்ட் பண்றேன். ஓகேவா? சோ KW அப்படின்றது எங்க இருக்குதோ அப்படினா என்ன அர்த்தம்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படினு அர்த்தம். ஓகேவா? சோ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்ன்றது புரிஞ்சுச்சா? இப்போ அதோட டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்படினா என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். Okay, so product of concentration of hydronium ion and hydroxyl ion. First product na என்னது? Multiplication na product ன்னு சொல்லுவோம். Concentration na எவ்வளவு amount இருக்கோ அதுதான் நம்ம concentration அப்படினு சொல்லுவோம். Hydronium ion and hydroxyl ion. Hydronium ion hydroxyl ion எவ்வளவு amount இருக்கோ அந்த amount நம்ம எடுத்து multiply பண்ணி ஒரு ஆன்சரா நம்ம வெளியே கொடுத்தோம்னா அதுதான் ionic product of water KW அப்படினு அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஓகே, சோ இதுல ப்ராடக்ட் அர்த்தம் புரிஞ்சிச்சு, கான்சென்ட்ரேஷன் அர்த்தம் புரிஞ்சிச்சு. இந்த ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சில் அயான்னா என்ன அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சோ இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அயான்ஸ்னா என்னன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகேப் போலாம். நார்மலா ஆட்டம்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே ஃபில்ட் ஆயிருக்கு. அந்த ஆட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் நான் ஒன்னு சேர்த்தனா அது மாலிக்யூல் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஒண்ணு எலக்ட்ரானை லூஸும் பண்ணும் இல்ல எலக்ட்ரானை கெயினும் பண்ணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எலக்ட்ரானை லூஸ் பண்ணாலும் சரி கெயின் பண்ணாலும் சரி அந்த ஆட்டம் அயான்ஸா மாறிடும். ஓகேவா? சோ ரெண்டு விதமான அயான்ஸா மாறலாம். ஒன்னு பாசிட்டிவ் அயான், இன்னொன்னு நெகட்டிவ் அயான். பாசிட்டிவ் அயான் அப்படின்றத கேட்டயான் பேரு கொடுத்திருக்கோம். நெகட்டிவ் அயான் அப்படின்றத ஆனயான் பேர் கொடுத்திருக்கோம். பாசிட்டிவ் அயான்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு ஆட்டம் தாங்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வெளியே கொடுத்துடுச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து அயானா மாறிடுது. அந்த அயான் வந்து பாசிட்டிவ் அயான். அந்த பாசிட்டிவ் அயானுக்கு நம்ம வச்சிருக்க பேரு கேட்டயான். ஓகே, ஒரு ஆட்டம் வெளியே இருக்கக்கூடிய ஆட்டம் கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸ் தனக்குள்ள வாங்கிக்கிச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் அயான்ஸா மாறிடும். அந்த அயானை நெகட்டிவ் அயான் சொல்றோம். சோ நெகட்டிவ் அயானோட பேரு ஆனயான். ஓகேவா? சோ கேட்டயான் பாசிட்டிவ் அண்ட் ஆனயான் வந்து நெகட்டிவ். ஏன் பாசிட்டிவா இருக்குன்னா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாத்தையும் அது வெளியே கொடுத்துடுச்சு. சோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வெளியே போயிடுச்சு அப்படின்னா தங்கிட்ட இருக்கக்கூடியது வந்து என்னது? வெறும் புரோட்டான் மட்டும் தான் இருக்கு. சோ புரோட்டானோட சார்ஜ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். சோ பாசிட்டிவ் சார்ஜ் தான் உள்ள இருக்குன்றதுனால அது பாசிட்டிவ் அயான். சோ இது ஆனயான் ஏன் நெகட்டிவ்னு சொல்றாங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய ஆட்டம் கிட்ட இருந்தும் எலக்ட்ரான்ஸ் தனக்குள்ள வாங்குது. சோ எலக்ட்ரான்ஸ் தனக்குள்ள நிறைய வாங்கி வச்சுக்குதுன்னா நெகட்டிவ் தன்மை நிறைய இருக்கும். சோ இத நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ அயான்ஸ்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுச்சா? ஓகே, இங்க கூறப்படுற ஹைட்ரோனியம் அண்ட் ஹைட்ராக்சில் அயான்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். சோ இத பார்க்கிறதுக்கு நம்ம செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஹைட்ரோனியம் ஹைட்ராக்சில் அயான் பாத்தீங்கன்னா வாட்டர் மூலமா தான் வருது. ஓகேவா? சோ நார்மலா பியூர் வாட்டர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? சோ பியூர் வாட்டர்ல உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. சப்போஸ் அந்த வாட்டர்ல ஏதாவது சப்ஸ்டன்ஸ் ஆட் ஆனா மட்டும் தான் கரண்ட் பாஸ் ஆகும். பட் நீங்க ரொம்ப மைன்யூட்டா மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா பியூர் வாட்டர்லயும் சிறிதளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. கரண்ட்ன்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயான்ஸ் மூலமா தான் உனக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்ட்டா? சோ பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான்ஸ் மூலமா தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த கரண்ட் பாத்தீங்கன்னா பியூர் வாட்டர்ல வர மாட்டேங்குது மோஸ்ட்லி. பட் ரொம்ப மைன்யூட்டா நீங்க போய் பாத்தீங்கன்னா சிறிது அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. அந்த சிறிது அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டும்
பியூர் வாட்டர்ல எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் தனக்குள்ள செல்ஃப் அயனைசேஷன் பண்றதுனால. செல்ஃப் அயனைசேஷன்ன்றது ஒண்ணுமே கிடையாது, அப்படியே அயான்ஸா தனித்தனியா பிரியறத தான் செல்ஃப் அயனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இங்க வாட்டருக்குள்ள கரண்ட்டுக்கு சிறிதளவு போகுதுன்னா அந்த வாட்டர் தனக்குள்ளேயே அயான்ஸா அது பிரியறதுனால தான் அங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? சோ இங்க H2O plus H2O அப்படினிட்டு ரெண்டு வாட்டர் மாலிகுல். சோ வாட்டர் இஸ் நதிங் பட் மாலிகுல். ஏனா அது ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ H2O plus H2O அப்படினு ரெண்டு டிஃபரண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் நடைபெறணும். சோ ஒரு ஆக்ஷன் கொடுத்தா கண்டிப்பா என்ன ஆகும், இது ரெண்டும் கம்பைன் ஆக பாக்கும். அப்ப இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு H+ அயான் இங்க போய் ஆட் ஆயிடும். ஆல்ரெடி இங்க ஒரு H2 இருக்கு, இதுல இருந்து ஒரு H இங்க வந்துடுச்சுனா இங்க H3 ஆயிடும். O இங்க இருக்கக்கூடிய O அப்படியே வந்துரும், O+ அப்படினு கொடுக்கிறோம். ஏன் இங்க பிளஸ் அப்படின்றது வருது அப்படினு பாத்தீங்கன்னா, சோ நார்மலா ஒரு வாட்டர் எப்படி பிரியும் அப்படினு பாத்தீங்கன்னா, எப்படி அந்த வாட்டர் வந்து ஒன்னு பிரிச்சிரும் அப்படினு பாத்தீங்கன்னா, H2O அப்படின்றது எப்படி பிரியும்னா H+ plus OH minus அப்படின்னு பிரியும். ஓகேவா? ஓகே, சோ நார்மலா இந்த வாட்டர் வந்து ஒரு வாட்டர் மேல நான் ஆக்ஷன் கொடுத்தேனா இப்போ அது அயான்ஸா பிரிய போகுது. சோ என்ன ஆகும், நிச்சயமா அயான்ஸா பிரிய போகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஒரு இடத்துல தனியா கொடுத்துரும், புரோட்டான்ஸ் தனியா வந்துருவாங்க. சோ H+ அப்படின்றது ஒன்னு வந்துருச்சு, OH minus அப்படின்றது வந்துருச்சு. சோ அந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் H+ plus OH minus பிரிஞ்சிடுது. இந்த H+ இப்படி பிரிஞ்ச ஒரு H+ தான் இங்க எடுத்து வந்து இது கிட்ட கொடுத்துறோம். அப்ப பாசிட்டிவ் அயான் இங்க போயிடுது. சோ இங்க ஃபுல்லாவே பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு, மீதி நெகட்டிவ் அயான்ஸ் வந்து இங்க லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு. அந்த லெஃப்ட் அவுட் ஆன நெகட்டிவ் அயான் OH- தான் இங்க. ஓகேவா? சோ நார்மலா வெறும் வாட்டர் மாலிகுல், ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் கிட்ட மட்டும் நான் ஆக்ஷனை செலுத்தினேன் அப்படின்னா அது வந்து H+ and OH- அப்படினிட்டு பாசிட்டிவ் அயான் தனியா நெகட்டிவ் அயான் தனியா பிரிச்சிடுது. இதுவே ரெண்டு வாட்டர் மாலிகுலை வச்சு நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு H3O+ plus OH- அப்படினிட்டு பாசிட்டிவ் அயான் தனியா நெகட்டிவ் அயான் தனியா பிரியுது. ஓகேவா? சோ நார்மலா ஒரு ஆக்ஷன் போட்டோம்னா நிச்சயமா அது அயான்ஸா தான் பிரிஞ்சிருக்கும். சோ இங்க பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் பிரிஞ்சிருக்கு. இப்படி H3O+ பிரிஞ்ச அயான்ஸ் பேரு தான் ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி OH- பிரிஞ்சிருக்க அயான்ஸ ஹைட்ராக்சில் அயான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வரக்கூடிய ஹைட்ரோனியம் அயான்ஸ் அண்ட் ஹைட்ராக்சில் அயான்ஸ் என்னன்றது புரிஞ்சுச்சா? சோ ரெண்டு வாட்டர் மாலிகுலை நம்ம ஹேக் பண்ண வச்சு அந்த வாட்டர் மாலிகுல் ரெண்டுத்துல ஆக்ஷன் போடும்போது அது தனியா பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸா பிரிஞ்சிரும். அதுல பாசிட்டிவ் அயான்ஸ் ஹைட்ரோனியம் அயான்ஸ் ஆகவும் நெகட்டிவ் அயான்ஸ் ஹைட்ராக்சில் அயான் ஆகவும் சொல்றோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிறத ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிறத ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ வெளியே இது ரியாக்டன்ட் சொல்லுவோம், வெளியே வரக்கூடியத ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சோ வெளியே வரக்கூடிய ப்ராடக்ட் பாசிட்டிவா வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் நெகட்டிவா வந்ததுன்னா அது வந்து எனக்கு ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே, சோ இந்த ஆக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹைட்ரோனியம் அயான்ஸ் அண்ட் ஹைட்ராக்சில் அயான்ஸ். ஓகே, சரி, இப்போ என்னது அப்படின்னா இந்த ஹைட்ரோனியம் அயான்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இந்த ஹைட்ராக்சில் அயான்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க உனக்கு தனித்தனியா கிடைச்சிரும். இங்க பாரு, இங்க உனக்கு இருக்கிறது பிளஸ். ஓகேவா? சோ இது எவ்வளவு அமௌண்ட், இது எவ்வளவு அமௌண்ட் தனித்தனியா கிடைச்சிரும். இப்படி கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? ஏனா நம்மளோட டெஃபினிஷன்ஸ் என்னன்னு பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சில் அயான். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். சோ இங்க ஒண்ணுமே இல்ல அப்படினா அது மல்டிப்ளைன்னு தான் அர்த்தம். இட்ஸ் நதிங் பட் நீங்க டாட்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, கான்சென்ட்ரேஷன்ன்றதுக்கு தான் நான் இந்த பிராக்கெட் போட்டுருக்கேன். சோ இந்த பிராக்கெட்ன்றது ஒண்ணுமே கிடையாது,
கிடையாது. H3O+ எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அத வந்து இங்க போடணும்னு அர்த்தம். சப்போஸ் 4னா இங்க 4ன்றது வரணும். ஓகே, ஹைட்ரோனியம் அயான்ஸ்ன்றது தான் H3O+, ஹைட்ராக்சில் அயான்ஸ் OH- அப்படின்றோம். ஓகேவா? சோ இது ரெண்டுத்தையும் இங்க என்ன பண்றோம், மல்டிப்ளை. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா இங்க பிளஸ் அப்படின்றத போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது, அது தப்பு. சோ ஜஸ்ட் நீங்க பிராக்கெட் போட்டு ரெண்டுத்தையும் ஒண்ணா எழுதிட்டீங்கனாலே அதோட அர்த்தம் மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். ஓகேவா? சோ கெமிஸ்ட்ரியில நீங்க மோஸ்ட்லி ப்ராடக்ட் சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதுக்கு பதில் டாட் அப்படின்றத போட்டுக்கலாம். சோ டெஃபினிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியே நான் ஃபார்முலாவை போட்டாச்சா? சோ ஃபார்முலா போட போறோம். அப்ப நம்ம அந்த பெரிய வார்த்தை அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னு எழுதுமேனா அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோமோ அந்த லெட்டர் மூலமாவே KW அப்படின்றத போட்டுக்கலாம். இந்த H3O+.OH- நம்ம H+ and OH- அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜஸ்ட் இது வந்து ரெண்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் வச்சு பண்ணுது, இது ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் வச்சு பண்ணுது. சோ KW is equal to H+ கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்றதும் OH- இப்படினும் எழுதலாம். இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? சோ இது ரெண்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் வச்சு பண்ணுது, இது ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் வச்சு பண்ணுது. சோ இதெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றத மல்டிப்ளை பண்ணி ஃபைனலா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். சோ அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சோ இதுல வந்து நீங்க கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிட்னா எப்படி, பேஸ்னா எப்படின்றத கத்துக்கணும். ஆசிட்ன்றது உங்களுக்கு பாசிட்டிவா வரும், பேஸ்ன்றது உங்களுக்கு நெகட்டிவா வரும். ஓகேவா? சோ அது ஆசிட் அண்ட் பேஸ். நெக்ஸ்ட் ஹைட்ரோனியம் அண்ட் ஹைட்ராக்சில் அயான்ஸ்னா என்னன்றத பாத்துக்கோங்க. ஹைட்ரோனியம்ன்றது H+ ஓட சேர்த்து வர்றது வந்து ஹைட்ரோனியம் சொல்றோம். ஹைட்ராக்சில்னா OH- அப்படின்றத ஹைட்ராக்சில் அப்படின்னு சொல்றோம். அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரோட ஃபார்முலாவே நம்ம பாத்துக்கலாம். KW is equal to H3O+.OH- இல்லனா H+OH- அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ அதோட யூனிட் என்ன அப்படின்றத பார்க்கணும். சோ யூனிட் பாத்தீங்கன்னா மோல் ஸ்கொயர் dm-6. ஓகேவா? சோ மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 அப்படின்னு சொல்றாங்க இதோட யூனிட். ஓகே, இப்போ நான் வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூவோட நான் நிறுத்திட கூடாது, அது கூட யூனிட்டும் எழுதணும். மோல் அடுத்தது வந்து டெசிமீட்டர் -6, மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது இவங்க ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க கான்ஸ்டன்ட்டா. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். இந்த 25 டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா நார்மலான டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஒரு 26, 25, 28 அப்படின்றது வரும். சோ நார்மலான டெம்பரேச்சர்ல இவங்க வந்து கான்ஸ்டன்ட்டா வச்சு H+ and OH- எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு இவங்களா ஒரு வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 × 10⁻⁻14 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து at room temperature உங்களுக்கு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இன்ட்டாங்கன்னா நீங்க வேல்யூவை அப்படியே 1 × 10⁻⁻14 எடுத்துக்கலாம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் இது இவ்வளவு அமௌண்ட் தனித்தனியா கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணி நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அவங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ அவங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் 1 × 10⁻⁻14 அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அதோட யூனிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுதான் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்.